அன்பிற்கினிய சென்ட் ஜான்ஸ் அகாடமியில் படிக்கின்ற பிள்ளைகளின் பாசமான பெற்றோர்களே, குடும்பத்தினரே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாண்பமை விருந்தினர்களே, மிக முக்கியமாக சேலம் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு, என்னோடு உடனுழைக்கின்ற பேரருள் திரு மைக்கேல் ராய் செல்வம் அடிகளே, கல்வி பணியில் சேலம் மறை மாவட்டத்தில் எனக்கு மிகவும் துணை புரிகின்ற தந்தை கிரகரிராஜன், தந்தை ஜான் கென்னடி என்னும் அருள் பணியாளர்களே, முக்கியமாக இந்த பள்ளியை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்துகின்ற இளங்குரு அன்பு தந்தை ஸ்டான்லி அவர்களே, மற்ற அருள் பணியாளர்களே, விருந்தினர்களே, அருள் சகோதரிகளே, மாண்பமை ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே, உங்கள் எல்லாருக்கும் சேலம் மறை மாவட்டத்தின் ஆயர் என்கிற முறையில் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் கோரிக்கொள்கிறேன். Hearty congratulations and prayerful wishes to all those involved in this marvelous CBSE school, St. John's National Academy. இந்த நாளில் முதல்லையே சிறப்பு விருந்தினரான நான், இந்த பள்ளிகள் அனைத்திற்கும் பொறுப்பாக இருக்கிற நான் பேசுகிறேன் என்றால், நான் பேசும்போது மனிதர்களின் முகங்களை உற்று பார்த்து பேசத்தான் ஆசிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் என்னான்னா இந்த லைட்டில் என்ன தான் நீங்கள் பார்க்க முடியும், நான் உங்களை பார்க்க முடியாது. ஆகையினால் நானே வேண்டி கேட்டுக்கொண்டேன், முதலிலேயே ஒரு சில வார்த்தைகள் நான் பேச அனுமதியுங்கள் என்று கேட்டேன். உங்களை எல்லாம் பார்க்கும்போது அன்பார்ந்த பெற்றோர்களே, குடும்பத்தினரே, இந்த மாணவர்களின் பொறுப்பேற்றிருக்கிறவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இந்த பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள். அந்த எதிர்பார்ப்புகள் ஒருபோதும் ஏமாற்றம் தராது. நீங்கள் பிள்ளைகளை பெற்றதன் கடமையை நிறைவு செய்வது இந்த பள்ளிக்கு அனுப்பி, ஏன் மற்ற நேரத்தில் வீட்டிலும் சரி, பிள்ளைகளை சான்றோராக்குவதில்தான். ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடன் என்றால், அந்த தாயோடு இணைந்து சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் சான்றோன் என்னுடைய பிள்ளைகள் என்று இந்த மேடையிலே அவர்களை பார்க்க போகின்றீர்கள், மகிழப் போகின்றீர்கள். உண்மையாகவே இந்த பிள்ளைகளை பார்த்து, இவர்களின் எதிர்காலத்தை பார்த்து, அதே திருவள்ளுவர் சொல்வது போல, இவன் தந்தை இவன் தாய் என்னோற்றான் என்னோற்றாள் எனும் சொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு இந்த தாய் இந்த தந்தை என்ன தவம் செய்தார்களோ என்று எண்ணும் விதத்தில் அவர்கள் வாழ்வதுதான், அதுதான் எங்கள் ஆசை. இந்த சென்ட் ஜான்ஸ் நேஷனல் அகாடமியில் அவர்களுடைய மூளையின் வளர்ச்சி பற்றி மட்டும் கவனம் செலுத்தப்படுவதில்லை. அதை தாண்டி அவர்களின் இதயம் வளரவும் பல்வேறு நிகழ்வுகள் இங்கே அமைந்திருக்கின்றன. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எவ்வளோ பேர்
கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்க. சிறு பிள்ளைக்கு என் பெரியவங்க வேண்டுதல் நடக்க வேண்டும் என்று. இன்னும் சில பேர் நீண்ட முடி வளர்க்கிறார்கள், ஏன்னா சாமிக்கு விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. ஏன் அந்த ஆட்டுக்கு கூட இவ்வளோ முடி இருக்குத, சாமிக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆடு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பக்தி தேவைதான். இதை தாண்டி இந்த பள்ளியும் ஒரு அழகான கோயில், ஒரு அழகான மசூதி, டெம்பிள், மாஸ்க், சர்ச். இந்த பள்ளியும் இங்கே வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக இந்த மாணவர்கள் அதைத்தான் தந்தை ஸ்டான்லியும் ஆசிரியர் பெருமக்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள். மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்றார் திருவள்ளுவர். மொட்டை அடிக்க வேணாம், முடி வளர்க்க வேணாம். எது தெரியுமா முக்கியம்? உலகம் பழிப்பதை நீ விட்டுவிட வேண்டும். நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், அதுதான் ஆசை. எனக்கு என்ன ஆசை? இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய அன்பார்ந்த பெற்றோர்களை ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு கொண்டு வந்து விடுகிறார்களே, அந்த பெற்றோர்களை அவர்களுடைய முதிய பருவத்தில் பாசத்தோடு அக்கறையோடு பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் அர்த்தம். இன்னும் தொடர்ந்து எவ்வளோ நல்ல செய்திகள் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும். யார் வந்து விண்ணகம் அடைவார்கள்? யார் நற்பேறு அடைவார்கள்? யான் எனது என்னும் செருக்கு அறுப்பவர்கள் தானாம். பாருங்கள், என்னுடையது என்னுடையது என்று எல்லாவற்றையும் தனக்கே சொந்தமாக்கி கொள்ளாமல், நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிராமல், மனுக்குலம் முழுவதையும் மிக முக்கியமாக தேவையில் இருக்கின்ற பெற்றோர்களின் கவலையை, கண்ணீரை புரிந்து கொண்டு அவர்களையும் நினைத்து தாராளமாக வாழ்கின்ற பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்று நான் மிகவும் ஆசிக்கிறேன். படிப்பு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். நாலடியார் என்ற அந்த காலத்து நூலிலே வாசிக்கிறோம், கல்வி கரையில. எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு தெரியும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கொஞ்ச நாள் தான் உயிராக இருக்க போகிறோம். யாராக இருந்தாலும் இன்னும் 150 வருஷம் நான் வாழ போகிறேன் என்று சொல்ல முடியுமா? கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கேன் பிணி பல. எப்போ பார்த்தாலும் வியாதி, உடம்பு சரியில்லை. அதனால என்ன செய்யணுமா? பிள்ளைகள் அன்னப்பறவையை போல கற்றுக்கொள்ள வேண்டுமா? தண்ணீரோடு பாலோடு ஒன்றை ஒன்று கலந்து கொண்டிருந்தாலும் அந்த பாலை மட்டும் குடிக்க தெரியுமா அந்த அன்னப்பறவைக்கு? அதுபோல எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேர்ந்து தெளிந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சில பேர் என் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவார்கள், ஆனால் ஆண்டவருடைய விருப்பப்படி நடக்க மாட்டார்கள். அதே போல கற்பதால் என்ன பயன்? உண்மையாகவே கற்றவர்கள் படித்தவர்கள் என்பதை எப்படி வெளிக்காட்ட வேண்டாம்? கற்க கசடர கற்றவை, தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும், அழுக்கில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்றதற்கேற்ப வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு பெரியவர்கள் இருக்கிறீர்கள், இதில் பெரும்பாலோர் மிகவும் படித்தவர்கள், மிக ஏழையான மக்கள் இங்கே அதிகமாக இல்லை.
படித்ததற்கேற்ப வாழ்ந்து காட்ட வேண்டும். இது மிக மிக முக்கியம். இந்த புதிய ஆண்டு 2026ஆம் ஆண்டு முதல் மாதம் முடிய போகிறது. நான் ஆண்டின் தொடக்கத்தில் இதைத்தான் எல்லா மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். பிலீவ், நம்பு, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நம்பு. அது மட்டும் போதாது, பிஹேவ். உன்னுடைய நம்பிக்கைக்கேற்ப, நீ கற்றுக்கொண்டதற்கேற்ப வாழ்ந்து காட்டு. பிலீவ், பிஹேவ். அதோடு சேர்த்து இந்த நவீன காலத்துல எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அதை மறந்துவிடவே கூடாது. பாருங்கள், என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், எதை உணர்கிறோம், எப்படி நேரம் செலவழிக்கிறோம் என்று எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வெகு விரைவில் நம்முடைய தமிழகத்திலே தேர்தல் நடக்க போகிறது. எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. உண்மையாகவே நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்றவர்கள், நம்முடைய கடமைகளை செய்ய நமக்கு துணை புரிபவர்கள், நம்மை பயன்படுத்தி தங்களை வளர்த்துக் கொள்ளாதவர்கள், ஊழல் பேர்வழிகள், இவர்கள் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளி நியாயமானவர்களின் கையிலே நம் நாடு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அக்கறை கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாயிருங்கள், ஏமாந்து போய்விடாதீர்கள். ஊடகத்தில் பார்ப்பதை கேட்பதை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். பிவேர், அதான் மூன்றாவது பி. பிலீவ், பிஹேவ், பிவேர். எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். எனைத்தானும் நல்லவை கேட்க, அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லவை கேட்க என்று மட்டும் சொன்னார் வள்ளுவர். நல்லதை பார்க்க, நல்லவை பேச. எப்போதெல்லாம் நல்லவை பேசுகிறோமோ, நல்லதை பார்க்கிறோமோ, நல்லதை கேட்கிறோமோ, நல்லதை செய்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பெருமை உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் விடுக்கப்படுகின்ற அழைப்பு. எச்சரிக்கையாயிருங்கள், நல்லவை கேளுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை பேசுங்கள். ஆசிரியர்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் நல்லதை கேட்கட்டும், பார்க்கட்டும், பேசட்டும். கடைசியாக பிலாங். நான் சொல்ல வந்த கடைசி பி, பிலாங். சுயநலமிகளாக இவர்கள் யாரும் இருந்து விடக்கூடாது. இவர்கள் இந்த குடும்பத்துக்கு சொந்தம், இந்த பெற்றோருக்கு சொந்தம், இந்த அழகாபுரத்துக்கு சொந்தம், சேலத்துக்கு சொந்தம், தமிழகத்திற்கு சொந்தம், இந்தியாவுக்கு சொந்தம். ஏன் இஷ்டம், நான் விருப்பப்பட்டதை செய்வேன் என்றெல்லாம் யாருமே இருந்து விடக்கூடாது. நம்ப வேண்டும், நம்பிக்கைக்கேற்ப வாழ வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம். நாம் நம்மை சார்ந்த பெற்றோருக்கு, குடும்பத்தினருக்கு, சிறப்பான விதத்திலே துன்புறுவோருக்கு நாம் தான் சொந்தம் என்பதை உணர வேண்டும். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த பள்ளியை மிக திறமையாக வழிநடத்தி செல்லுகின்ற அருமையான குருவானவர் ஸ்டான்லி அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் இதயமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியை நம்பி, சேலம் மறை மாவட்டத்தை நம்பி இந்த பொதுமை பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைக்கிற பெற்றோரான உங்களுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறேன் என்னும் முறையில் உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் இறைவனின் ஆசிரியரும். மகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவரின் ஆசிரியர் உங்களுக்கு நன்றி.